எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறையானது எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றின விளக்கத்தையும் வீடுகளில் கார்த்திகை பரணி தீபத்தை எந்த குறித்த நேரத்தில் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக கார்த்திகை மாதம் முழுக்க நம்ம வீடுகளில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு மேற்கொண்டாலே எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனாலே தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி, பௌர்ணமி, திங்கட்கிழமை அதாவது சோமவார நாள் இப்படி அனைத்துமே சிறப்புக்குரிய நாட்களாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் ரொம்பவுமே உயர்வானது அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதோடு இணையக்கூடிய பரணி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னுமே அதிசக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த திதி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த விதத்தில் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர நாளனைக்கு நம்ம ஏற்றக்கூடிய பரணி தீபத்திற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முழுக்க ஒளிமயமானதாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா மேலுலகத்திற்கு செல்லக்கூடிய வழியிலையும் மேலுலகத்திற்கு சென்ற பின்னாடியும் இருள சிக்கி தவிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒளிமயமாக நமக்கும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் இருப்பதற்காகவே ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி தீபம் உருவான கதை என்ன அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதையும் சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஏன்னா இந்த தீபத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறதால தான் இவ்வளோ விரிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முன்னாடி காலத்தில் நசிகேதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். நசிகேதனுடைய தந்தையானவர் ரொம்ப பெரிய வேள்வியை நடத்துவார். அந்த வேள்வியினுடைய முழு பயனையும் ஒருவர் அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைவில் கண்டிப்பாக தானம் தரணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால் தானம் தங்கிட்ட என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ, யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்டு வராங்களோ அது அனைத்தையுமே தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை ரொம்பவுமே அமைதியாக பார்க்கக்கூடிய நசிகேதன் இதையெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அதிர்ச்சியோடு கேட்பார். நசிகேதன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தந்தையானவர் ரொம்பவுமே பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். தானம் கொடுப்பது அப்படிங்கிறதுல நம்ம இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியும் நசிகேதன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக அவருடைய தந்தையானவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனாலும் நசிகேதனுடைய மனசில் பார்த்தீங்கன்னா தன்னையும் தானம் எடுத்து கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயமானது தொற்றிக்கொள்ளும். இப்போ தொடர்ந்து கேள்விகளாகவே கேட்டிருக்கக்கூடிய நசிகேதன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி தந்தை கிட்ட கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய தந்தை ரொம்பவுமே பொறுமை இழந்து போயிட்டு, ஆமாம் உன்னையும் நான் யமதர்மனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். வேள்வி நடத்தியவர் சொன்ன வார்த்தை பலித்தமாகக்கூடிய விதத்தில் உடனே உயிரோடு இருக்கக்கூடிய நசிகேதன் யமலோகம் போயிடுவார். யமலோகம் செல்லக்கூடிய நசிகேதன் யமன் கிட்ட பலவிதமான வரங்களை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் பல கேள்விகளையும் அங்கேயும் போய் கேட்பாரு. அதில் ஒன்றா பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் யமலோகம் வரக்கூடிய வழியில் இருள் நிறைந்ததாக இருக்கேன், அதில் தட்டுத்தடுமாறு யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படுது அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் துன்பத்தில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் யமதர்மன் கிட்ட கேள்வியாக கேட்பாரு. அப்போ அந்த கேள்விக்கு பதில் தரக்கூடிய யமன் பல வழிகள் இதுக்கு இருக்குது. அதில் ஒரு வழி, யார் ஒருவர் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளைக்கு பரணி தீபத்தை ஏற்றி சிவபெருமானை வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ அவங்க பூலோகத்தில் மட்டும் இல்லாமல் யமலோகத்திலையும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா நசிகேதன் பூமிக்கு திரும்பி வந்து உபதேச மொழிகளை அனைவருக்குமே எடுத்து சொல்வார். இப்படி தான் இந்த பரணி தீபமானது இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான உருவான கதையாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் குறிப்பிட்டு இந்த பரணி தீபத்தை அதிகாலை நேரத்தில் 4 மணிக்கு அண்ணாமலையார் சந்நிதியில் பரணி தீபமானது ஏற்றப்படும். அதாவது 5 விளக்குகளை ஒன்றா வைத்து அவற்றை ஒரே விளக்காக இணைத்து மறுபடியும் மீண்டும் 5 விளக்குகளாக ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வாங்க. அதாவது இறைவன் பஞ்சபூதங்களாக காட்சி தரார் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்திலும், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடிய விதத்திலும், அவன் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதத்தில் தான் உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமாக தான் இந்த பரணி தீபமானது ஏற்றப்படுது. வீட்டில் நம்ம பரணி தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை நாளுக்கு முன்னாடி வரக்கூடிய நாளன்னைக்கு வீடுகளில் நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் நம்மளுடைய நலனுக்காக பரணி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. திருக்கார்த்திகை தினத்துக்கு முந்தைய நாள் மாலை நேரத்தில் கண்டிப்பாக நம்ம 6:30 மணிக்குள்ளாக இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும். சாதாரணமாக வீட்டு வாசலில் 2 பக்கங்களையும் அகல் தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க. பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துட்டு அதோடு தனியாக ஒரு தாம்பலத்தில் 5 விளக்குகளை வட்ட வடிவில் சுற்றி வைத்ததுக்கு அப்புறமா இந்த எல்லா விளக்குகளையும் எந்த ஒரு திசை நோக்கி எரியணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடையாது. நம்ம சாதாரணமாக 5 விளக்குகளையும் சுற்றி வரக்கூடிய விதத்தில் வச்சுட்டு இந்த 5 அப்படிங்கிறது பஞ்சபூதங்களும் நம்மளுடைய உடல்லையும் வெளியிலையும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிவபெருமானுடைய பஞ்ச தொழில்களை விளக்குவதாலையும் இந்த 5 தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது.
இப்படி இந்த குறித்த தீபத்தை நம்ம மாலை நேரத்தில் சிவபெருமானை வேண்டி பரணி தீபத்தை வீடுகளில் ஏற்றுவதால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளனைக்கு ஏற்றக்கூடிய பரணி தீபமானது நிச்சயமான பலன்களை தருவதாக சொல்லப்படுது. 5 புது அகல் விளக்கை வாங்கிக்கோங்க. அகல் விளக்கை வாங்கிட்டு அந்த 5 விளக்குகளையும் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயம் உறுதிப்படுத்திக்கணும். நல்லெண்ணெயை காட்டிலும் நம்ம நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம வாங்கின அகல் தீபத்தை அப்படியே நம்ம தண்ணீரில் கழுவிட்டு நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஒரு அகலமான பூஜைக்கு உண்டான தட்டில் நிறைய பூக்கள் அனைத்தையுமே பரப்பி வச்சதுக்கப்புறமா அந்த அகல் தீபத்தில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டதுக்கப்புறமா நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மாலை நேரத்தில் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் ரொம்பவுமே ஒரு உகந்த நேரம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றினாலே திருமண தடை, கல்வி தடை இப்படி அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளன்னைக்கு வீடுகளில் சிவபெருமானுடைய லிங்கம் வைத்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். இந்த நாளில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை 108 முறை உச்சரித்தாலே செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது வில்வ இலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் வில்வ இலை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இல்லை வெள்ளை நிற நல்ல வாசமுள்ள மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். மாலை 6:30 மணிக்குள்ளே ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ துல்லியமாக எந்த குறித்த நாள் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு சிலருக்கு வரும். 12ஆம் தேதி காலையில் 8:20 மணிலேருந்து 13ஆம் தேதி காலையில் 6:50 வரைக்குமே நமக்கு பரணி நட்சத்திரமானது இருக்குது. அதனால் தீபம் ஏற்றுவதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 6:37க்குள்ள தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. பரணி தீபம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 5 அகல் தீபங்களை சுற்றி வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். கூடுதலாக நம்ம வீட்டு வாசலில் தொடங்கி வீட்டுக்குள்ளே அனைத்து இடங்கள்லையுமே தீபம் ஏற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வழக்கம் இருக்கும். 3 நாட்கள் ஏற்றக்கூடிய முறை அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்படி எந்த வழக்கம் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அந்த வழக்கத்தை கடைபிடிங்க. கூடுதலாக இந்த பரணி தீபம் அந்த தாம்பலத்துக்கு மேலே 5 அகல் தீபங்களை சுற்றி வரக்கூடிய விதத்தில் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறதையும் கட்டாயம் செய்துக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு பரணி தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, பரணி தீபம் உருவானதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகள் என்ன, பரணி தீபத்தை ஏன் ஏற்றணும், யாரெல்லாம் ஏற்றும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும், பூஜை செய்ய வேண்டிய நேரம், ஏற்ற வேண்டிய நேரம், பூஜையின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இது நாள் வரைக்குமே இந்த தகவல்கள் தெரியாமல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எல்லா பதிவுகளுமே கட்டாயம் உங்களுக்கு ஒரு வழித்துணையாக இருக்கும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.